பார்க்குறப்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. இளைஞர்கள்லாம் சும்மா சுற்றிட்டு தான் தெரிவாங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் இப்போ இளைஞர்கள் இவ்வளோ எழுச்சியாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இளைஞர்களுக்காகவாது ஜல்லிக்கட்டு நடத்தணும். நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இருக்கிறதுக்கு நம்ம நாட்டு இது எதுக்கு நாங்கள் உணர்த்துல கேட்குறோம். நம்ம எடுத்துக்கணுங்க. நம்ம விளையாடுறது இல்லை, நம்ம எடுத்துக்கணும். அவங்க என்ன நம்மளை தடை செய்யுது? எல்லாம் அரசியல்வாதிங்க கிடையாது, படிக்கிற குழந்தைங்க. அதுக்கு சுயநலம் இல்லாமல் வந்திருக்குதுங்க. பணத்துக்காக யாரும் வரல, இங்கே அரசியல் பண்ணவும் வரல. அதனால குழந்தைங்களை முதல்ல விடுதலை பண்ணுங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் முதல்ல விடுதலை பண்ணுங்க. நம்ம ஜல்லிக்கட்டுக்கு மீதான தடையை நீக்கணும்னால் தலைநகர் நடக்கக்கூடிய இந்த போராட்டம் முழுமையாகவும் இறுதி வரைக்கும் நடக்கணும். நம்ம நடத்தக்கூடிய போராட்டம் தான் அலங்காநல்லூர்ல இருந்து எல்லா ஊர்களிலும் நடக்கக்கூடிய போராட்டங்களுக்கு ஆதரவாகவும் பக்கபலமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும். அதனால நீங்கள் இது முழுமையான ஒழுங்கோடும் எல்லாரும் வந்து இதில் இணைஞ்சு இன்னும் விரிவாக்குவதற்கான வேலைகளை செய்ய வேண்டும். நீங்க எல்லாருமே முழக்கம் போட ஆரம்பிச்சீங்கன்னா நம்ம போராட்டத்தை ஒழுங்குபடுத்த முடியாது. நாங்க நேரத்துக்கு அலங்காநல்லூர்ல இருந்தோம், அங்கிருந்து பல்வேறு போராட்டங்களை பங்கெடுத்திருக்கோம். காவல்துறை எப்படி கையாளும் எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் ஒரு இடத்தில் இப்பொழுது அனைத்து தோழர்களும் திரண்டு ஒருங்கிணைக்கக்கூடிய தோழர்கள் யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ, யாருக்கு தண்ணி வேணுமோ சாப்பாடு வேணுமோ அத்தனை செய்யக்கூடிய வேலைகளுக்கு யாரெல்லாம் பொறுப்பெடுக்க விரும்புகிறீங்களோ அவங்களும் முன்னாடி வரணும். அதே போன்ற இந்த கூட்டத்தை பாதுகாப்பதற்குரிய தோழர்களும் முன்னுக்கு வர வேண்டும். இல்லைனால் இந்த மசோதாவை திருத்துவதற்கும் அவசர சட்டம் கொண்டு வருவதற்கும் உரிய வலிமையை நம்ம இழந்து விடுவோம். இது வெறுமன நம்ம இதை போராட கூடி கலையறதா வச்சுட்டோம்னால் ஒருவனும் வெற்றி பெற முடியாது. இது மாதிரி பல இடங்கள் நடந்திருக்கு, பல முறை பார்த்திருக்கோம். இடிந்தகரையில கிட்டத்தட்ட 3 வருஷம் போராட்டம் நடத்திருக்கிறாங்க. அந்த கூட்டங்கள் சாதாரண கூட்டங்கள் அல்ல, 30,000-40,000 பேர் திரண்ட கூட்டம். அதையெல்லாம் உடைத்த அரசு இந்த போராட்டத்தை உடைக்கும். நம்ம வெறும் விளையாட்டாக வந்திருக்கிறோம், செல்ஃபி எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம், வெறுமன Facebookல போறதுக்காக வந்திருக்கோம் எழுதக்கூடிய எழுத்துக்களை எல்லாம் முறியடிக்க வேண்டும் என்றால், ஜல்லிக்கட்டின் மீதான தடையை நீக்க வேண்டும் என்றால், நமக்கு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்றால், நீங்க எல்லாரும் போராட்டத்தில் உறுதியாக நிற்பதாக முழக்கம் எழுப்ப வேண்டும். அதான் முக்கியம். இல்லைனால் இந்த போராட்டம் சிதையும். நம்ம 2ஆம் மூணா பிரிஞ்சு நிற்கிறோம். சினிமாக்காரங்க வந்தா ஓடுறோம், அரசியல்வாதிக்கு வந்தா ஓடுறோம். அப்படி எல்லாம் செஞ்சிருந்தோம்னால் போராட்டத்தை முன்னெடுக்க முடியாது. நம்முடைய நோக்கம் ஜல்லிக்கட்டின் மீதான தடையை நீக்க வேண்டும் என்றால் கடுமையான போராட்டத்தில் தயாராக இருக்க வேண்டும். ஒரு நாளோ 2 நாட்களோ இந்த தடை நீங்கும் வரை இந்த இடத்தை விட்டு நாம் அகலப் போவதில்லை. வேடிக்கை பார்க்கும் தமிழகமே, வேடிக்கை பார்க்கும் தமிழகமே, வீதிக்கு வந்து போராடு, வீதிக்கு வந்து போராடு, வீதிக்கு வந்து போராடாமல், வீதிக்கு வந்து போராடாமல் நாயங்கள் என்றும் கிடைத்திராது, நாயங்கள் என்றும் கிடைத்தோம். கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், தமிழக உறுப்பினரை கண்டிக்கின்றோம், தமிழக உறுப்பினரை கண்டிக்கின்றோம். அமைதியாய் இருக்காத, அமைதியாய் இருக்காத, முடக்கு 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 முடக்கு, பாராளுமன்றத்தை முடக்கு, பாராளுமன்றத்தை. இந்த போராட்டம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று மதுரையில் வந்துட்டு என்னோட சேர்ந்த என் சகோதரர்கள், சகோதரிகள், என் தோழர்கள், என் நண்பர்கள், என் தோழிகள், என் அப்பா அம்மா எல்லாம் உடன்பிறவாதவர்களாக இருந்தால் என்ன, எல்லாம் எனக்கு சொந்தம் தான். அவங்கள எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுருக்காங்க. அவங்கள எல்லாத்தையும் உடனடியாக விடுதலை செய்யணும். அதே மாதிரி ஜல்லிக்கட்டு எந்த நிபந்தனையும் இல்லாமல் வருஷம் நடத்தணும், எந்த தடையும் இல்லாமல் ஜல்லிக்கட்டு நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் போராட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, இங்கே இருக்க ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் எல்லாம் கமெண்ட்டு லைக் போடுறதுக்கு மட்டும்தான் லாக்கின்னு. ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு இந்த மாதத்துலேயே 2 தடவை நாங்கள் நிரூபிச்சிட்டோம். ஜனவரி 8ஆம் தேதி அது ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் பண்ணப்போ, ஞாயிற்றுக்கிழமை பண்ணீங்க, இதில் ஒன்றும் பெரிய வித்து இல்லை அப்படின்னாங்க. அதே இது இன்னைக்கு வந்து ஒர்க்கிங் டே, எல்லாருக்கும் ஒர்க்கிங் டே. ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் வேலையை விட்டுட்டு வந்து இங்கே நின்றுட்டு இருக்கோம். இன்றைக்கி எங்களோட இது வந்து எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது, எங்களுக்கு அதை பற்றி அக்கறையும் கிடையாது. எங்களோட வருமானம் பற்றி எங்களுக்கு வந்து ஒரே ஒரு விஷயந்தான், எக்காரணத்தை கொண்டு என்னோட இனத்தோட
பாரம்பரியம் அழிஞ்சு போயிடக்கூடாது. அந்த பாரம்பரியத்துக்காக தான் இவ்வளோ தூரம் போராடுறோம். யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து அப்படி ஆரம்பிச்சது தான் இன்றைக்கி இது ஒரு பெரிய போராட்டம் மாதிரி உலக பார்வை நம்ம மேலே பட்டிருக்கு. எதுக்காக இந்த போராட்டம் அப்படின்னா, காலையில் 5 மணிக்கு அலங்காநல்லூரில் அரை வழியில் போராட்டி இருந்த எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, கைது பண்ணியிருக்காங்க. அவங்களெல்லாம் வெளியே ரிலீஸ் பண்ணணும். அவங்கள பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் அரசு வந்து அவங்களுக்கு கரெக்டான மருத்துவ உதவி செஞ்சு அவங்களெல்லாம் திருப்பி அனுப்பி வைக்கணும். அதுக்காக தான் இந்த போராட்டமே. ஜல்லிக்கட்டுக்கு பின்னாடி இருக்க உணவு வச்சு, இதுக்கு பின்னாடி இருக்க விவசாயம், இதையும் காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு இளைஞருக்குள்ளேயும் அந்த உணர்வு இருக்குது. அந்த உணர்வோட வெளிப்பாடு தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய கூட்டம் இங்கே கூடி இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்க சந்தோஷமாக இருக்குது. இந்த ரெவல்யூஷன் கண்டிப்பாக தொடரணும். ஜல்லிக்கட்டு நிச்சயமாக நம்ம நடத்தணும். அது இப்போ மட்டும் இல்லை, ஜனவரி மட்டும் இல்லை, நம்ம பிப்ரவரியில் கூட நம்ம இந்த ஜல்லிக்கட்டை நடத்தலாம். ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு நேரம் தேதி காலம் கிடையாது. அது நடத்துறது நம்மளோட அடையாளம், நம்மளோட கலாச்சாரம். அதை நடத்தி நம்ம உறுதிப்படுத்திக்கணும். நம்மளாம் ஒற்றுமை நம்ம உறுதிப்படுத்திக்கணும். அதுக்காக கூடியிருக்கோம். நிச்சயமாக சாயங்காலத்துக்குள்ளே எங்களுக்கு நல்ல செய்தி வரும்னு நினைக்கிறோம். அலங்காநல்லூரில் இருக்க எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதோட இப்போ நடக்கிற இந்த போராட்டம் முடியும். ஆனால் மக்களுக்குள்ளே இருக்க எழுச்சி நிச்சயமாக முடியாது. ஒரு நல்லதொரு அரசியல் எதிர்பார்த்து காத்துக்கணும். எந்த அரசியல் கட்சியும் சாராமல் வெறும் யங்ஸ்டர்ஸ் நாங்களாக சேர்ந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்காக தான் எந்த கட்சியும் இதுக்கு சேரலை. எந்த கட்சிக்காரங்களும் நாங்கள் சேர்ந்த கூட்டம், நாங்கள் எங்களோட இயக்கம்னு சொல்லவும் கூடாது. இது நாங்களாக உருவாக்கின கூட்டம். தமிழர்கள் தமிழனாய் ஒன்றிணைந்தோம். 8 மணிக்கு காலையில் வெறும் 50 பேர் அந்த மாதிரி தான் வந்தோம். இப்போ 1000 பேருக்கு மேலே வந்துட்டாங்க. ஒன்று அந்த அலங்காநல்லூரில் ஜெயிலில் வச்சுருக்க எல்லாரையும் ரிலீஸ் பண்ணோம், இல்லைனா ஜல்லிக்கட்டை மறுபடியும் நடத்த உத்தரவு போடணும். அது வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம். தமிழர்களின் கலாச்சார அடையாளமான ஜல்லிக்கட்டு என்னும் வீர விளையாட்டை உச்சநீதிமன்றம் தடை செய்திருப்பது வருந்தத்தக்கது. இதற்கு மத்திய அரசு உடனடியாக அவசர சட்டம் இயற்றி ஜல்லிக்கட்டை நடத்தி தமிழர்களின் உரிமைக்கு மதிப்பு கொடுத்திருக்க வேண்டும். இதற்கு மாநில அரசும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறது. அலங்காநல்லூரில் மக்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். அதற்கு ஆதரவு தெரிவித்து இங்கே சென்னையிலும் போராட்டம் நடத்துகிறோம். இதற்கு செவிசாய்த்து ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு மத்திய அரசு அனுமதி தர வேண்டும்.